அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆறாவது வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. காடியை வாங்கின பின்பு இயேசு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரார், முடிந்தது என்று. ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமா, கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். முடிந்தது என்கிற வார்த்தையை நம்மத்தில் இருக்கிற அருமையான அன்பு சகோதரர் அண்ணன் கிருபாகரன் அவர்கள் முன்பதாக வந்து ஆண்டவருடைய வார்த்தை பகுந்த கரங்களை தட்டி வெல்கம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான புனித திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். இந்த அருமையான வாய்ப்பினை, ஆறாவது வார்த்தையை தியானிக்கும்படியாக எங்கள் மத்தியிலே கொடுத்த வாய்ப்புக்காய் அருமையான போதரவர்களுக்கும் சபை மூப்பர் மற்றும் விசுவாசிகள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறங்க கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரேப்பா, இந்த புனித திருநாளிலே கர்த்தர் சிலுவையிலே நீர் மொழிந்த இந்த வார்த்தைகளை ஆண்டவரேப்பா நான் சபையோராய் சபை பிள்ளைகளாய் தியானிக்கும்படியாய் நீர் செய்த எல்லா மேலான கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த ஆறாவது வார்த்தையை முடிந்தது என்கிற வார்த்தையை தியானிக்க ஆண்டவரே, ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத அடிமை கர்த்தர் ஞானத்தை தருபடியாக செபிக்கிறோம். என்னுடைய மாம்சமான ஆண்டவரேப்பா, எண்ணத்தினால சிந்தனால் அல்ல ஆண்டவரே, தேவ ஆவியானவர் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்திய தகப்பனே, அது அநேகருக்கு பிரயோஜன வார்த்தைகளாய் கடந்து வரட்டும். உடைய கருத்தில் கொடுக்குறோம்ப்பா. விசேஷமாக இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரேப்பா நீர் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக என்னுடைய கருத்தில் கொடுக்குறோம். ஆண்டவரே, தொடர்ச்சியாக இந்த ஆராதனை முடியும் முதலே ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு நீர் இடைப்பட்டு ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். உடைய கருத்தில் எல்லா துதி கடமையும் எல்லாம் மக்கள் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் எழுதின 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் மீண்டும் வாசிப்போம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்தார். அல்லேலூயா. போதும். அன்பார்ந்த சபை விசுவாசி எல்லாருமே 5 வார்த்தைகள் மிக நேர்த்தியாய் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆமென். கர்த்தர் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் ஆசீர்வதிப்பார். அந்த 6வது வார்த்தை முடிந்தது. முடிந்ததுனாலே பெரிய சந்தோஷம் இல்லையா? எப்போ சார் முடிப்பீங்க ஐயா, எப்போ முடிப்பீங்க அப்படின்னாலே ஐயா பிரசங்கத்தை முடிச்சுட்டாரா, முடிந்ததுன்னா அப்பாடா சந்தோஷம் இல்லைங்களா? அதே போல் உணவு ஆயத்தமாக இருக்கிறது, சாப்பாடு செஞ்சு முடிச்சாச்சுன்னா சந்தோஷம். என் பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி முடிஞ்சது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அன்பு தேவ பிள்ளைகளே, உலக பிரகாரமாக முடிந்ததுனாலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். என் பையன் படித்து முடிச்சுட்டான், பெரிய சந்தோஷம். அவனுக்கு வேலை கிடைச்சி முடிச்ச சந்தோஷம். அவனுக்கு திருமணத்தை நடத்தி முடிச்சுட்டா சந்தோஷம். சண்டேல சகோதரிமார்கள் சர்ச்சை முடிச்சுட்டு பிரியாணி செஞ்சுதான் ஏங்க சமையலை முடிச்சுட்டேன்னு அப்பா ருசியாக சாப்பிட போகிற பெரிய சந்தோஷம். ஆனால் சிலுவையில் ஆண்டவர் 6வது வார்த்தையாக முடிந்தது என்ன ஆண்டவர் முடித்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, மணிக்குலத்தில் நம்முடைய மனுஷ பிரகாரமாய் நியாயப்பிரமாண காலத்தில் ஏற்பட்ட பாவங்களுக்காக ஆண்டவர் எவ்வளோ சொன்னார். ஆதாம் காலத்தில் ஏற்பட்ட பாவமானது தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கு. இந்த பாவத்தை நிவாரணம் செய்வதற்கு, இந்த பாவத்திற்கு கிரையம் செலுத்துவதற்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு கட்டத்தில் அழித்து பார்த்தார். நோவா காலத்தில் மனம் திரும்பணும் எல்லாரையும் தண்ணீரால் அழித்து பார்த்தாரு. மீண்டுமாய் பாவங்கள் பெருகிற்று. அப்போ இந்த பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு மனிதனாக பிறந்து தேவகுமாரன் இந்த உலகத்திலே வந்து உலக பிரகாரமாக மனிதனாக நமக்கு இருக்கிற பசி, தாகம், எல்லா உணர்வுகளையும் உள்ளடக்கி ஒரு மனிதராய் அவர் வந்து 33 ஆண்டு காலத்தில் 33 வெறும் 3 ஆண்டு காலம் மட்டுமே அவர் ஊழியம் செய்து பிதாவினுடைய சித்தத்தின் பிரகாரம் அவர் சொன்ன எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து அவர் தம்மை தாமே ஒப்புவித்து என்ன பண்ணாருங்க, அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு நமக்காய் பாடுபட்டு சிலுவையில் எல்லா விதமான அடி, எல்லா விதமான உணர்வுகளோடு வழிகள் எல்லாவற்றையும் தாங்கி அவர் தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்து கடைசியாக என்ன பண்ணாரு ஆண்டவர் முடித்து, அந்த முடிக்கிறதான இந்த வேலையை என்ன சொல்றாருன்னா சந்தோஷமா சொல்றார். எல்லாரும் ஒரு வேலையை முடிக்கும் போது நம்ம என்ன நினைப்போம், ஐயோ இந்த வேலை எப்போ முடிக்கும்,
ஒரு வேலை உலக பிரகாரமா ஒரு ஒரு பணியில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேலையை எப்போ முடிப்போன்ற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கும். அந்த வேலை எப்படி செய்ய போன்ற எதிர்பார்ப்பு. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நியாயப்பிரமாண புத்தகத்தில் வேத வாக்கியத்தின் பிரகாரம் என் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்து அவர் மனிதனாய் அவதரித்து நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் சகித்தவராய், எல்லா பாடுகளும் அனுபவித்தவராய், எல்லாத்தையும் முடிச்சு நமக்காக, யாருக்காக? எனக்கு அங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக. ஆண்டவர் அவர் வாழ்ந்த காலத்துக்கு முற்பட்டுடைய பாவங்களை மட்டும் அவர் வந்து சிலுவையில் மரிக்கவில்லை. அவருக்கு பின்னாடி வர சந்ததிகள், நமக்கு அடுத்து வர சந்ததி எல்லாருடைய பாவங்களுக்காய் மனுஷகுமாரன் அடிக்கப்பட்டு மரிக்கப்பட என்பது ஆண்டவருடைய வேத வசனம். அந்த வேத வசனம் நிறைவேறும்படியாய் கர்த்தர் ஒப்பு கொடுத்து பிதா கொடுத்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் இந்த வார்த்தை சந்தோஷமா சொல்றேன். நீங்க வாசிக்கலாம். அதுல அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி முழக்கமான ஒரு வார்த்தையாக நாம் பார்க்கிறோம். வெற்றி முழக்கம்னா தோல்வி இல்லை. இப்போ நிறைய பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்க, ஒருத்தர் வெற்றி ஒருத்தர் தோல்வி. முடிஞ்சு போய் மேட்ச் முடிஞ்சிடுச்சு. யார் ஜெயிச்சாங்க? இன்னார் ஜெயிச்சா, ஆர்சிபி ஜெயிச்சாரு, சென்னை தோத்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் செய்த வேலை இங்க ஒருவருக்கு தோல்வி, யாருக்குமே தோல்வி இல்லை. இங்க ஒருவருக்கு வெற்றி தோல்வி என்ற பாகுபாடு இல்லை. ஆண்டவர் எல்லாருக்குமான ஒரு வெற்றியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குமான வெற்றி அவர் கொடுத்திருக்கிறார். அப்ப முடிந்தது அப்படின்ற ஒரு மன நிம்மதியான ஒரு வார்த்தையை அவர் பிதாவுக்கு சொல்றாருன்னா, அவர் உலக பிரகாரமா தேவன் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய் தமக்கு ஒப்புவிக்கப்பட்ட அத்தனை பணிகளை நம்ம யோசிப்பார். 3 வருஷ காலத்துல எத்தனை பெரிய அற்புதங்கள், எத்தனை பெரிய விஷயங்கள், எத்தனை பேர் குருடர்களை பார்வையிட, எத்தனை சப்பானை நடத்தி வைத்திருக்கிறார், எத்தனை மருத்துவரை எழுப்பியிருக்கிறார். ஆனா நான் யோசிக்கிறேன், அந்த 3 நம்ம சில அற்புதங்கள் மட்டும்தான் வேதத்தில் இருக்கிறது. நீ யோசிச்சு பாரலாம். நீ உலக பிரகாரமா ஒரு மருத்துவர்னா ஒரு மருத்துவர்கள் 50 பேர் நீங்க போறான். 50 பேர் ஒரு வாரத்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு 10 பேர் சுகம் வருவான். ஆனால் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகின்ற வல்லமையும் முடவர்களை நடக்கக்கூடிய வல்லமையும் கொடுத்த ஆண்டு எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க. அந்த 3 ஆண்டு காலத்தில் கணக்கில்லாத நன்மைகளை ஆண்டவர் செய்தவரார். பண்ணிக்கிற வேத புத்தகத்தில் எழுத முடியாத போயிருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகள், இந்த 3 ஆண்டு காலத்தில் அவர் செய்த எல்லா பணிகளையும் என்ன பண்ணார்? அவரு நிறைவாய முடிச்சு. நம்ம இன்னைக்கு உலக பிரகாரம் ஒரு காரியம் முடிக்கலை அப்படின்னா, ஒரு செய்து முடிக்கலை அப்படின்ற போது அது பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் என்னோட கூட டீச்சர் ட்ரைனிங் படித்தார். ஒரு சின்ன ஒரு வேலையை முடிக்காதனால எவ்வளோ பெரிய நஷ்டம் என்று சொல்கிறோம் பார். அவர் என்னோட கூட படிக்கிறாரு. முடிச்சுட்டு நாங்கள் எல்லாரும் பதிவு பண்ணிடுறோம் எல்லாமே. அப்போ பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி பிரகாரம் வேலை. நல்லா கவனிங்க, பதிவு பண்ணுறவங்களுக்கு முன்னாடி வேலை கிடச்சிரும். யார் முன்னாடி போயிட்டு ரேஸில் போய் முன்னாடி இல்லையா? ஆமாம், பெத்தஸ்தா குளத்தில் முதல்ல யார் போய் முந்தி கலக்குகிறார்களோ, எப்படி சுகம் பெறுறோம் அது போல் முன்னாடி யார் பதிவு பண்ணுறாங்களோ அவங்க. இப்போ உதாரணமாக இன்றைக்கி என்ன டேட்டு? 18. இன்னைக்கு தேதியில் யாரெல்லாம் பதிவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்சிடும். நாளைக்கு பண்ணுறவருக்கு எப்படின்னா பிறகு இவர்களெல்லாம் கிடைச்சது பிறகு தான் கிடைக்கும். என்னோட ஒரு நண்பன் ஒருத்தர் தான். மொத்தம் நாங்கள் படித்தவங்க எங்களோட கூட 50 பேர். இந்த 50ல் ஒருத்தர் மாத்திரம் என்ன பண்ணால் கொஞ்சம் லேசியானார். ஒரு வேலையை முடிப்பதில் எப்போ ஒரு சுணக்கம் அவனுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அப்படி எப்படி பாருங்க, நாங்கள் எல்லாரும் பதிவு பண்ணிட்டோம், முடிச்சுட்டு வந்துட்டோம். அந்த பதிவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் 5 மணி வரைக்கும் ஒரு டைம் இருக்குது. அவன் என்ன பண்ணுறான்? திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறான். இன்றைக்கி அவர் இருக்கிறாரு. அவருடைய கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி ஆச்சு, அது வரைக்கும் வரல. அவனை ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. டைம் ஆகி போச்சு, இதுக்கப்புறம் நான் வங்கனூர்லேருந்து பஸ்ஸு பிடிச்சி திருவள்ளூருக்கு வந்து திருவள்ளூரில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை போயிட்டு பார்த்து முடிக்கிறதுக்குள்ள நேரம் ஆகிடும், நான் நாளைக்கு முடிச்சுக்கிறேன் அந்த வேலையை அப்படின்ட்டான். ஒரு 1 மணி நேரத்தை பிரயாணப்பட்டு வந்திருந்தார் அப்படின்னா அவருக்கு அந்த வேலை முடிஞ்சு போயிருக்கு. என்ன தெரியுமா ஆச்சு அன்பு தேவ பிள்ளைகளே? அவருக்கு முன்னாடி 200 பேர் பதிவு பண்ணிட்டான். இங்கே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த மாவட்டம், 2 மாவட்டம் சேர்த்து இங்கே ஒரு 250 பேர் பதிவு பண்ணிட்டாங்க. நல்லா கவனிங்க, 2000 என்னோடு பதிவு பண்ணுவோம் எல்லாருமே வேலைக்கு. அன்னைக்கு இப்போ உதாரணம் 18ஆம் தேதி பதிவு பண்ணுவாங்க, அத்தனை பேருக்கும் வேலை கிடைச்சிடுச்சு. இந்த 18ஆம் தேதி பதிவு பண்ணல பாதி பேருக்கு வேலை நின்று போச்சு. இவன் என்ன பண்ண தெரியுங்களா? மறுநாள் சனி ஞாயிறு அதை விட்டுட்டான். மீண்டும் மறுநாள் திங்கட்கிழமை காலையில் வந்து பதிவு பண்ணான். அந்த 2 நாட்களுக்குள்ளாய் 2001, 2, 3 வருஷத்தில் இவனுக்கு முன்னாடி அந்த 18ஆம் தேதி பதிவு பண்ண எல்லாருக்குமே வேலை கிடைச்சிடுச்சு. இவனுக்கு பதிவு பண்ணுற டைம் இவனுக்கு வேலை கிடைக்கும், இந்த வாரத்தில் கிடைக்கணும் பொழுது அப்போ அரசாங்கம் ஒரு ஆர்டர் போடுறாங்க. என்ன தெரியுங்களா? இனி பர்மனெண்ட் ஜாப் யாருக்குமே இல்லை. அதாவது கன்சால்டேட்டில் வேலை கொடுத்துட்றாங்கன்னு ஒரு பதிவு போட்டாங்க. முடிஞ்சு போச்சா? திரும்ப கன்சால்டேட்டில் பதிவு பண்ணாலும் எப்படி நேராக கொடுப்பாங்கன்னா சீனியாரிட்டியில் என்ன சொல்லிட்டான்? எக்ஸாம் வச்சுட்டான். எக்ஸாம் போய் எழுதுறான், பாஸ் பண்ண முடியல. 3, 4, 5, 6, 7, 9 வருஷம் 9ஆம் வருஷம் இவனுக்கு சீனியாரிட்டி பிரகாரம் போன திருப்பி ஒரு ஆர்டர் வருது. இவன் ஆர்டர் வந்ததும் இவனுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் போயிட்டு இவன் வரைக்கும் அதோட அந்த எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியை முடிஞ்சு போச்சுங்க. அவனுக்கு அதுக்கப்புறம் டெட்டுன்னு வச்சால சகோதரி டீச்சர்ஸ்லாம் தெரியும், டெட் ஆசிரியர் தகுதி தேர்வுன்னு வச்சுட்டான்.
அதுலேயும் அவனால் தேர்ச்சி பெற முடியல. இன்றைய வரைக்குமே 25 ஆண்டு காலம், அது ஒரே ஒரு நாள் ஒரு பணியை முடிக்காததுனால 25 ஆண்டு காலம் பணியில் அவனோட கூட நாங்கள் 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறோம். ஆனால் என்னோட கூட படித்த ஒருவன் இன்னைக்கு தனியார் நான் ரொம்ப வேதனையாக தனியார் பள்ளியில் 25,000 ரூபாய் சம்பளத்திற்கு என்ஜினியரிங் புக்ஸ் போடுறான். அவ்வளோ திறமசாலி. இன்னைக்கு +1 +2 கைடு போடுறான். அவ்வளோ மேக்ஸில் புள்ளி கிங்க. அவன் MBBS படிக்கிறத விட்டுட்டு வந்தாங்க. அவன் வங்கனூரில் இருக்கிறான். KS ரவிக்குமார் ஊர் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே. அந்த அவர் அங்கே இருக்கிற பெரிய அந்த ஊரில் படித்தாலும் பெரிய நிலையில் இருக்கிறான். அந்த ஊரிலிருந்து வந்த ஒருவன் MBBS படிச்சுட்டு வந்த ஒரே ஒரு வேலையை முடிக்காததினால் இன்றைக்கு வாழ்க்கை இழந்து அந்த 25,000 ரூபா சம்பளத்தில் நீ ஓட்டிக்கிறான். ஏன் தெரியுங்களா? இப்போ உலக பிரகாரமாக ஒரு பணியை முடிக்காததுனால எவ்வளோ பெரிய நான் யோசித்தேன். இந்த விடிகால காலையில் 5 மணிக்கு எப்பவுமே காலையில் எழுதுக்க மாட்டேங்குன்னு தெரியல. ஆண்டவர் இன்னைக்கு 4:45 என்னை எழுப்பிட்டார். எழுப்பி காலையில் ஜெபம் பண்ணுற பக்கம் 7 மணி ஜெபம் பண்ணுற ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் படுப்பதே ராத்திரி 12-1 மணிக்கு தான். இன்னைக்கு 5:30 மணிக்கு எழுந்து மீண்டும் நான் தியானிக்க சொல்ல, ஐயோ ஆண்டவர் இந்த வேலையை முடிக்கலைன்னா நம்ம என்ன இருப்போம்? ஆண்டவர் இந்த அணுகுலத்தில் வரலை அப்படின்னா என்ன இருப்போம்? ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வரவில்லை என்றால் வேத வாக்கியம் நிறைவேறி இருக்கிறாது. எவ்வளவு பாவம் பெருகி இருக்கிறோம், எவ்வளவு அக்கிரமம் இருக்கும். நம்ம எல்லாரும் இன்னைக்கு நான் வேலை செஞ்சு யோசித்து பார்க்குறேன். இன்னைக்கு மகிழ்ச்சியா நம்ம எல்லோரும் வேலை செய்கிறோம். நம்ம எல்லோரும் ஆண்டவர் இன்னைக்கு ஆராதிக்கிறோம். நியாயப்பிரமாணங்கள் கிருபையின் காலத்தில் வந்துக்கிற எல்லாரும் இன்னைக்கு கர்த்தரை துதிக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒருவேளை ஆண்டவர் வரலன்னா 10 கட்டளைகளை வச்சுட்டு உட்காந்து எத்தனை பேர் அந்த 10 கட்டளைகளை சரியா நம்ம பின்பற்றிருக்கோம்னு தெரியாது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அவர் கொடுத்த பணியை மிகச் சிறப்பாக அவர் முடிச்சிட்டாரு. அப்போ அவர் ஆண்டவர் எதெல்லாம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ 3 வருஷம் 33 வருஷம்னா இந்த 33 வருஷம் நிறைய பேர் திருமணம் நடக்குது. 33 வயதுல வாழ்க்கை தொடங்குகிறார்கள். 33 தான் ஒருத்தர் வேலையை கிடைக்கிறது. 33 அவருடைய வாழ்க்கை என்ன பண்றாரு? அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு. ஆனா ஆண்டவர் அந்த 33 வயதுல எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டார். நான் நினைச்சேன் ஒரு ஆண்டவரே இன்னொரு 10 ஆண்டு காலம் இருந்திருக்கலாம், இன்னொரு 50 ஆண்டு காலம் இருந்திருக்கலாமே. எனக்குள்ள ஒரு யோசனை. இன்னும் எத்தனையோ பேர்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கு அப்படின்னு யோசிச்சனால் தேவனுடைய சித்த மனுஷகுமாரன் இந்த மனித ரூபமாகவே பறந்து அவர் நமக்காய் கிரயமாய் ஒப்பு கொடுக்கப்படும் ஆண்டுடைய சித்தமாக. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ நான் வேகமாக ஒரு 5 பாயிண்ட் மட்டும் தான் சொல்ல போகிறேன். முதல்ல எதெல்லாம் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் முடிச்சதுனால என்ன, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தனால என்ன நன்மைகள் வேகமாக அப்படியே சொல்கிறேன். நிறைய எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 வசனங்களை கொண்டாந்துருக்கிறேன். இந்த 200 வசனம்னா எங்கள் சாப்பாடு முடிஞ்சு போயிடும், 6 மணி ஆகிடும். அன்பு தேவ பிள்ளைகளே, வேகமாக நான் சொல்கிறேன். முதல்ல ஒன்று, பாடுகளை பற்றிய வசனங்கள் நிறைவேறு. ஒரே ஒரு வசனம் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வாசிங்க. 24ல் 25ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன, தம்பி அது வாய்ப்பு இருந்தால் போட முடியுமா? இல்லை பேட்டரி இல்லையா? சரி படிங்கம்மா. தீர்க்கதரிசி சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு கிறிஸ்து விதமாக பாடுபட வேண்டும் என்று ஆமென் அல்லேலூயா. ஒன்று, முதல்ல ஆண்டவர் வருவார் எத்தனை பேர் எதிர்பார்த்து, மேசியா வருவார் எத்தனை பேர் எதிர்பார்த்து. ஆண்டவர் இந்த ரட்சகர் இந்த உலகத்தில் மனுக்குறையின் பாவத்தை தீர்க்கிறவர் யாருன்னு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. தாவீது அவரான்னு சொல்லிட்டு. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் வரும் பொழுது ஆண்டவர் வந்ததுனால முதல்ல பாடுகளை பற்றிய வசனங்கள் எல்லாம் என்னென்னலாம் வசனம் நிறைய இருக்கு பாருங்க. சங்கீதம் 22:9, ஏசாயா 53, யோவான் 19:28, 1 பேதுரு 1:11 வாசிங்க. 1 பேதுரு 1:11. ஆண்டவர் முன்கூட்டியே வரப்போறாருன்னு எல்லாரும் திருவள்ளுவர் எல்லாரும் தெரியுங்க இல்லையா? திருவள்ளுவர் இயேசுநாதரை பற்றி ஒரு குறள் சொல்லியிருக்கிறார். அதான் தெரியுமா? திருவள்ளுவர் எப்போ வாழ்ந்தார்? என்ன சார் கேள்வி கேட்குறீங்க? திருவள்ளுவர் யாருங்க? சரி, திருவள்ளுவரா இயேசுநாதரா யார் சீனியர்? யாருமா தெரியலையா? என்ன இப்போ இயேசுநாதர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் கிபி தொடங்கினது ஆண்டவர். அப்போ அவருக்கு முன்னாடி திருவள்ளுவர் ஒரு காலத்தில் வாழ்ந்தார். எப்போ வாழ்ந்தார்? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி. வேறு கூட அவர் கிமு 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டுல ஆண்டவர் பிறப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே என்ன பண்ணார்? வாழ்ந்துருக்கு. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் உலகத்துக்கு வரார். அவருக்கு ஒரு பாருங்க குறள்ல நீங்க பார்க்கலாம்.
பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றான் நீடு வாழ்வார்னு ஒரு குறள் 6வது குறள். இன்னொரு குறள், ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் வீசும் புலார் கோமான் இந்திரனே சாலுங்கரி. என்ன அப்படின்னா, உதாரணமா பொறிவாயில் என்ன தெரியுங்களா? பொறிவாய் என்றால் கொலை கருவி. கொலைக்காக அந்த காலத்தில் எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறான், தூக்கு தண்டனை அதெல்லாம். பிறகு ஒவ்வொரு மனிதனை எப்படி சித்திரவதைப்படுத்தணுன்றத பிறகு எல்லாம் ரூம் போட்டு யோசித்தாங்க. அதெல்லாம் ஒவ்வொருத்தரா எப்படியெல்லாம் பண்ணலாம். இன்னைக்கு நிறைய எக்ஸ்ட்ரீம் டெக்னிக் இருக்குது. போலீஸ் பிரதர் இருக்கிறாரு இல்லையா? இப்போ திருடங்களை உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு பல டெக்னிக், நமக்கு தெரியாத டெக்னிக்லாம் அவங்களுக்கு ரகசியமாக கூட நிறைய இருக்கும். நம்ம நினைக்கிறோம் இல்லையா, சும்மா அடிச்சா சொல்லிவிடுவோம், சொல்ல மாட்டான். என்ன எக்ஸ்ட்ரீமாக பண்ணால் அவனை வாயில உண்மையை வர வைக்க முடியும்னு சொல்லிட்டு. அதுபோல பொறிவாய் அப்படின்னா அந்த காலத்தில் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும் என்பது அது ஒரு நியமனம். தப்பு பண்ணிட்டான், திருடிட்டான், கொலை பண்ணிட்டான், தவறான செஞ்சிட்டான்னா அவன் என்ன பண்ணான், சிலுவையிலே அவன் அடிக்கப்பட்டு சோறு தண்ணி இல்லாமல் அப்படியே என்ன பண்ணுவான், காஞ்சி கருவாடா போய் செத்து போயிடும், முடிஞ்சு போச்சு. இதுதான் அந்த காலத்தில் இருந்த ஒரு நியமனம். அப்போ பொறிவாயில் ஐந்தவித்தான் என்ன தெரியுங்களா? 5 விதமான காயங்கள் மட்டுமல்ல, 5 விதமான புலன்களை அடக்கியவர். அப்ப ஆண்டவருக்கு இயேசுநாதர் நம்மள போல இப்ப கண்ணுனா கவர்ச்சி இன்பம், பார்ப்பதற்கான எல்லாம் நிறைய பார்வையில நம்ம நிறைய பாவம் செய்யறோம். நுகர்தல் முகர்ச்சி இன்பம் இருக்குது. நாக்கில் இருக்கிறதே டேஸ்ட் பண்றோம், சுவைத்தல் இன்பம். அதே போல சுவை இன்பம் நம்முடைய மனதில் நடக்கிற இச்சை. அப்போ இந்த தொடுதல், பார்த்தது, கேட்கறதுல இன்பம், செவிக்கு சில விஷயங்களை கேட்கும்போது அதில் ஒரு இன்பம். இந்த 5 விதமான இன்பங்களையும் அடக்கியவர் இயேசு கிறிஸ்து. அப்படி அவர் முன்கூட்டியே பாருங்க, ஒரு தீர்க்க தரிசனம் எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு? பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்கமாக அனைவருக்கும் உதாரணமாக வாழ்ந்து என்ன பண்ண, யாரெல்லாம் ஆண்டோடைய அப்படிப்பட்ட ஒருத்தர் வரப்போறாரு, அவருடைய வழியில் நீங்க நடக்கிறவங்க என்ன பண்ணலாம், எப்படி இருக்கணுமா? நீங்க எல்லாரும் நெறி நின்றான் நீடு வாழ. யார் ஆண்டருடைய வார்த்தைகளை, யார் இப்படி 5 புலன்களையும் அடக்கி ஆள போகிற ஒரு தேவகுமார் இந்த உலகத்தில் வரப்போறாரு, அவரை பின்பற்றி வாழ்கிறவர்கள் எல்லாருமே என்ன பண்ண போறாங்க, இன்னைக்கு அடுத்த ஒரு சந்ததியினா இருப்பாங்க என்று ஒரு முன்கூட்டியே ஒரு உதாரணமா சொல்றாரு. அன்பு தேவ பிள்ளைகளே, ஏன் அப்படின்னா முதல்ல பாடுகளை பற்றிய வசனங்கள் நிறைய, அந்த மாதிரி மனுநூல், இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள்ல இன்னைக்கு நிறைய மறைக்கப்பட்ட செய்திகள் நிறைய இருக்குது. ஆண்டவர் பற்றிய உபதேசம், ஆண்டவர் வருவதற்கு முன்பதாகவே பல பேர் பலவிதமான தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பைபிள் இருக்கிற கருத்துக்கள் மட்டுமல்ல, உலக பிரகாரமான ஆண்டவரை அறிந்து கொள்ளாத அநேகர் கூட மனுசாஸ்திர நூல் அப்படி நிறைய விஷயங்களை சொல்றாங்க. எல்லாருமே கர்த்தர் ஆண்டவர் தேவகுமாரன் இந்த உலகத்தில். அப்ப நாம மட்டும் இல்லை, எல்லாராலும் எதிர்நோக்கி இருக்கிற ஒரு தேவ மைந்தன் இந்த உலகத்தில் அவர் எல்லாவற்றையும் சரியாய் செஞ்சு முடித்தார். 2வது, சாத்தான் தோல்வி அடைஞ்சான். அதில் நிறைய வசனம் இருக்குது. 3வது, யூதர் மற்றும் யூதர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய நீ யூதனான்னு கேட்பான். அப்போ அந்த காலத்தில் ஒரு பெரிய, இன்றைக்கு எப்படி இனப்பாகுபாடு இருக்கிறதோ, இன்னைக்கு நானும் எல்லாம் பரவாயில்ல சொல்ல, வாடகை வீட்டுக்காக தாம்பரத்துக்கு போனேன். தாம்பரத்துக்கு போகும்போது அங்கே என்ன பண்ணா, ஒரு அம்மா ஓப்பனாக கேட்குது, எல்லாம் முடிச்சு பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுக்க போகிறேன். சார் நீங்கள் என்ன ஆள் அப்படின்னுச்சு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க, நானும் அவங்கள கேட்கல, நீங்கள் என்ன ஆளுன்னு. அம்மா நான் கிறிஸ்தவமான்னு சொல்லிட்டேன். ஐயா யாரை என்ன சொல்ல முடியாது, கிறிஸ்தவனுக்கு வீடு கிடையாதுயா, வெள்ளிக்கிழமைனா எங்கள் வீட்டில் என்ன பண்ணோம், ஆமாம், அதாவது வெளியில் டெய்லியும் சாணி தெளித்து கோலம் போடணும், வெள்ளிக்கிழமைனா அந்த வீட்டில் என்ன பண்ணுவான், கற்பூரம் எழுத்து கொளுத்தணும், கிறிஸ்தவங்களுக்கு வீடு தரமாட்டேன்னு. ஏன்னா ஓப்பனாக கேட்குறான். ஒரு இடத்துல ஒரு மினிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு லிஃப்ட்டில் வரேன், ஒருத்தர் கேட்குறா, ஒருத்தர் இன்னும் மினிஸ்டர் பார்த்துட்டு வரேன், என்னன்னு கேட்டேன். சார் நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னா. ஏன் அப்படின்னா இப்பவே இந்த மாதிரி இனப்பாகுபாடு இப்படி. ஆனா அந்த காலத்துல யூதர்கள்னா ஒரு பெரிய ஒரு மதிப்பு. நீ யூதனா, நீ எபிரேயனா, நீ கிரேக்கனான்ற ஒரு பாகுபாடு இருந்தது. ஆண்டவரே நீ எல்லாரும் நம்மளாம் யாருங்க, we are all Christian. நம்ம எல்லாரும் என்ன யாரு, இயேசுநாதர் வரதுக்கு முன்னாடி வேணா பிரிவினர் இருக்கலாம், இந்த வம்சம் அந்த வம்சம். ஆண்டவர் எப்போ அந்த உலகத்துக்கு வந்துட்டாரோ நம்ம எல்லாம் அவருடைய ரத்தத்தினால மீட்டு கொள்ளப்பட்டுமா. இன்னைக்கு அமெரிக்க கிறிஸ்தவம் கிடையாது, இன்னைக்கு ஜப்பான் கிறிஸ்தவன் இல்லை, இந்திய கிறிஸ்தவன். யாரால் நாங்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள். எப்படி ஒரே ஒரு இனம். அப்ப ஆண்டவர் பிறந்த என்ன நன்மை கிடைச்சது, நம்ம எல்லாரும் ஒரு இனமாக்கப்பட்டோம். பிசாசுடைய நேரடியாக என்ன பண்ணுறோம், அதாவது பிசாசினுடைய வல்லமை அகற்றப்பட்டது. பிசாசுக்கு நிறைய வல்லமை தெரியுங்களா, ஆண்டவர் சோதிச்சான் இல்லைங்களா. ஆண்டவர் அப்பப்போ என்ன பண்ணார், ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் அவர் சொல்லிட்டே இருக்கு. இதாவது என்ன பண்ணா, ஆண்டவரை போய் சின்ன விஷயம் அப்ப என்ன சொன்னார், அவரு அப்பால போ சாத்தானே ஓடி போடான்னு சொன்னார். நம்ம இன்னைக்கு ஆண்டவர் வந்ததுனால பிசாசுடைய பல் உடைக்கப்பட்டது. அடுத்து மரணத்தினுடைய ஆட்சி முடிவுக்கு வந்தது. அந்த காலத்துல செத்து போயிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு, எங்கடா போவான். ஆமா அப்ப சொல்லுவான், முடிஞ்சு செத்து போனா மறு வாழ்க்கை இருக்குது என்பது யாருக்குமே தெரியாது. ஒருவேளை நரகம், பூலோகம், நரகம் அப்படின்ற ஒரு கட்டுக்கதையில் இருந்திருக்கலாம். அதற்கு உதாரணமான காரியங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் இயேசுநாதர் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மரணம், ஐயா சொன்னாங்க இல்லையா, மரணம் என்பது சரீரத்துக்கு மட்டும்தான் மரணம். அல்லேலூயா. பரலோகத்து இந்த சரீரமோ, கிருபாகரனோ, என்னுடைய பதவியோ, என் பேங்க் பேலன்ஸோ, என்னுடைய பொருளாதாரமோ அங்கே மேலே போவாது. அங்கே எல்லாரும் யாரு,
ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு மேல போவது கிருபாவுடைய ஆவி மட்டும் தான் மேல போகும். இங்க இருக்கிற அத்தனை வில்லியம் பிரதர்னா, வில்லியம் பிரதர் இன்னைக்கு கூட வெள்ளை சட்டையோட அங்க நம்ம அங்க இந்த தோற்றத்தோட இந்த குரு அந்த உருவத்தோட நம்ம போக முடியாது. அப்போ அப்படிப்பட்டதான ஒரு நிலையை ஆண்டவர் இன்னைக்கு கொண்டாந்துருக்கிறாரு. அடுத்து பிதாவிடம் நேரடியாக செல்கின்ற பாக்கியம். இப்போ நான் பிரதர் சொல்லும்போது சொன்னார், கவனிச்சிங்களா? அவர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில சபைகளில் பாவ மன்னிப்பு என்ன பண்ணுவாங்க, உட்காந்துருப்பாங்க முட்டி போட்டு ஆண்டவரை எப்படி இப்போ, அதாவது நான் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவருக்கு விரோதமான, அப்புறம் என்ன பண்ணுவார் அவர் அந்த வார்த்தை, மனுஷன் அந்த வார்த்தையை கேட்டு அதுக்கப்புறம் அவர் எங்கே எடுத்து போவார், கடவுளுக்கு நேற்று ஐயா இந்த மாதிரி இவர் கிருபாகர் வந்து பாவம் செஞ்சிட்டார், இவருக்கு பண்ணியிருக்கிறார், இவருக்கு மன்னிக்கலாமான்னு அவர் கேட்டு சொல்லுவார். இதுக்கு சரியாகுது. என் அன்பு தேவைப்பிள்ளை, நம்ம எல்லோரும் இன்றைக்கு நமக்கு கொடுக்க யாருமே இல்லை. நேரடியாக பிதாவுடைய ஆண்டவரே, ஒரு பெரிய உபத்திரவம், ஒரு பெரிய கஷ்டம், ஆண்டவரே என்னை பாதுகாத்துக்கொள்ள, என்னை காப்பாற்றணும்னு நேரடியாக நம்முடைய பாவ மன்னிப்பை நாம் பெறுவதற்கு, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டு என்னை மன்னிச்சிடும் போது என் ஆண்டவர் தயவாய் நம்ம ஏற்றுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே இந்த அப்போ பிதாவிடத்தில் நேரடியாக செல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் மனுஷன் கேட்டு, அப்போ அப்படிதான் இருந்தது. ஆசாரியன் ஊழியக்காரங்க எல்லாம் இருப்பாங்க. அப்போ சாமானிய மக்களுக்கெல்லாம் எப்படி யோசிச்சு பாருங்க, சாதாரண ஒருத்தருங்களாம் நேரடியாக ஆண்டவரை தேடவோ அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குதான்ற விஷயமே அவனுக்கு தெரியாது. ஆண்டவர் வந்த பிறகு யாரு பாவி, முதல்ல பணக்காரனை காட்டிலாம் பாவிகளுக்காக ஆண்டவர் உலகத்தில் வந்தார் இல்லைங்களா? அப்ப பாவிகள் கூட பாவம் செய்த எல்லாருமே என்ன பண்ணுவான், ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகி பாவ மன்னிப்பை பெற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை என் ஆண்டவர் கொடுத்ததுன்னா, கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்திய ரத்தத்தினால் நாம் எல்லாரும் விலையேறப்பட்ட ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து மரண பரியந்தம் கீழ்ப்படிதலான, எப்படி ஒரு பிதாவு கீழ்ப்படிந்தாரோ அந்த கீழ்ப்படிதல் அந்த நம்ம எல்லாருமே ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டிய ஒரு நியமனமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அடுத்து எல்லாருக்கும் பாவத்தினுடைய கிரயம் செலுத்தப்படுது. இயேசுநாத கிறிஸ்து நம்மளாம் யோசிக்கலாம், எத்தனையோ பலி செலுத்துறாங்க, எத்தனையோ காளைகளை செலுத்திருக்கலாம், எத்தனையோ பாவ நிவாரணத்துக்கு ஏன் மனுஷகுமாரன் உயிர் கொடுக்கணும்? இப்ப யோசிச்சிருப்பீங்களா? ஏன் கொடுக்கணும்? பாவமில்லாத ஒருவர் மனிதராக பிறந்து பாவமே செய்யாதவர் யோசிச்சு பாரு. ஆண்டவர் இயேசுநாதரை தவிர நீங்க வேதத்தில் ஆதாம் வந்து கொண்டு வாங்க, யாரும் பாவம் செய்ய, ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு தருணத்தில் நம்ம பாவம் செய்திருப்போம். அப்போ அவங்க வந்து பாவ நிவாரண பலியா அவர் போயிட்டு நான் தான் அந்த குமாரன் சொல்லிக்கலாம். அப்படி இல்லை. பாவம் செய்தா ஒருவர் கிறிஸ்துவனுடைய, அதாவது ஆண் பெண் இருவருடைய வித்துனால தான் ஒரு குழந்தை உருவாகும். ஆண்டவர் அப்படி இல்லை, சிறியன் வித்துனால ஆவியானவரால கருத்தரிக்கும், ஆவியானவரால உருவாக்கப்பட்ட அந்த பரிசுத்தவானதான் இந்த உலகத்தில் பிறந்து மரிக்க வேண்டும் என்பது, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப வேண்டும் என்பது நியாயப்பிரமாணத்தினுடைய வேத வசனத்தினுடைய தீர்க்கமாயிருந்த அன்பு தேவ பிள்ளைகளே. அப்போ எல்லா பாவங்களுக்கும் இன்னைக்கு ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. எல்லாரும் இருக்கிறோம், நிறைய இருக்கு, யாரும் பரிசுத்தவானுங்க இல்லை, நம்ம பாவங்களை செய்யறோம். அந்த காலகட்டத்தில் நம்ம பாவங்களை செய்ய ஒவ்வொரு வாரமும் பெரிய பலிபீடம் கட்டப்படும், பெரிய காடுகள் கொழுமையான கொண்டாந்து எல்லாச்சும் ஆடு மாடை கொண்டாந்து பலி செலுத்தி என்ன பண்ணுவாங்க, பாவ நிவாரண பலியா செலுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாம் உள்ள வர முடியும். ஒரு முறைமையான ஒரு கஷ்டம் என்னது அங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே அத்தனை பேருமே பாவ மன்னிப்பு பெறுவதற்கு தகுதியுள்ளவர்களாக அன்பு. அப்போ ஆண்டவர் வந்ததுனால இப்படிப்பட்ட நன்மைகள் நமக்கு கிடைச்சிருக்குது. நான் இன்னும் இந்த வார்த்தைக்கு இன்னும் நான் போல, எப்போ சார் முடிப்பீங்க நீங்க? அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 5 பாயிண்ட். அப்போ ஆண்டவர் எதெல்லாம் முடிச்சார், நிறைய நம்ம படிச்சிருப்போம், நிறைய நீங்க எல்லாருக்குமே நிறைய வருஷம் நம்ம நிறைய விஷயங்களை கேட்கிறோம். எதையெல்லாம் ஆண்டவர் முடித்தார் 5 வசனத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிருப்பார், கேட்கலாமா? முதல்ல ஆண்டவர் முதல் வந்து மீட்பின் திட்டம் முடிந்தது. முதல்ல எடுத்து வாசிங்க, சகரியாவின் புத்தகம் 13:1 வாசிங்க, 5 வசனம் தான். சகரியா 13:1 வாசிட்டுங்களா? 13:1 அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். இந்த ஊற்று எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் பார்த்துருப்போம். இந்த ஊற்று பட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவரை அடிக்கும் பொழுது, ஆண்டவரை காயப்படுத்தும் போது அவருடைய உலகில் இருக்கிற எல்லா ரத்தம் முழுவதுமே வெளியில வந்துடுச்சு. இப்போ இன்னைக்கு ரத்தம் முழுவதுமாக வெளியில வந்துட்டு கதை என்ன பண்றான், தலையில ரத்தம், முள்முடியில தலையில போட்டு தலையெல்லாம் ரத்தம், கைகளில் கால்களில் ஆணி அடிக்கப்படும் போது உடல் முழுவதுமா ரத்தம். அப்போ சிலுவையில் அடிக்கப்படும் என்ன தெரியுங்களா, அந்த ரத்தம் முழுவதுமாய் வெளியே, ரத்தம் ஃபுல்லா வெளியாட்ட இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் நடக்குது. உடனே என்ன பண்றாங்க, பிளட் கேட்கறான். இப்போ ரத்தம் சரியான அளவுக்கு அவன் ஏற்றலாம், என்ன பண்ணணும், அந்த உயிரை போயிடும். ரத்தத்தில் என்ன இருக்கிறது,
ஜீவன் இருக்கிறது. அப்ப இந்த ரத்தத்துல ஜீவன் இருக்கிறதால் அந்த ரத்தத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை யாருக்குன்னா அந்த ரத்தத்தினால பாவம் மன்னிப்பதற்குரிய வல்லமை என் ஆண்டவருக்கு மட்டும்தான் அன்பு. அப்ப நாம் எல்லாரும் அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த சகரியாவில் ஒரு வார்த்தை சொல்ற, அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று. அப்போ அந்த வேத வாக்கம் நிறைவேறத்தக்கதாக பாருங்க, அந்த அவருடைய விழாவில் நீங்க வாசினா தெரியும், விழாவில் குற்றப்படும் பொழுது எல்லா ரத்தமும் ஆல்ரெடி தலையில கையில எல்லாம் முடிஞ்சிச்சு. கடைசி அங்கே வயிற்று பகுதியில் கொஞ்சம் ரத்தம் இருக்கும். அந்த ரத்தத்தை என்ன பண்றான், விழாவில் ஈட்டியில் குத்தி வெளியே எடுக்கிறான். அந்த ரத்தம் முழுவதுமா வெளியில வந்ததுக்கு அப்புறம் கடைசியா உடம்புல தண்ணி ஒரு குறிப்பிட்ட பாகம் இருக்கும். அப்ப ரத்தம் முழுவதுமா வெளியே வந்த பிறகு இந்த தண்ணி வரும். நம்ம கூட பார்க்கலாம் இல்லையா, நம்ம காயம் அதிகமா சில காயங்கள்ல ரத்தம் தாண்டி என்ன பண்ண, ரத்தம் எல்லாம் கடந்த பிறகு தண்ணீர் நம்ம உள்ள வரும். அப்ப என்ன நினைச்சுன்னா உடலில் உள்ள அத்தனை ரத்தங்களும் வெளியில போயிடுச்சுன்னு அர்த்தம். அன்பு தேவ பிள்ளைகளே, சிலுவையிலே என் ஆண்டவர் அடிக்கப்பட்டதுனால, அவர் காயப்படுத்தப்பட்டதுனால அவர் என்ன பண்றாரு, மனுஷிகமாக, அது ஐயா சொன்னாங்க, அவர் எவ்வளவு தேவத்துவம் இருக்கிறாங்க இல்லையா. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போயிட்டு இருக்கலாம். நான் நீங்க ஐயா சொல்லும்போது நல்ல ஒரு யோசித்தேன். இன்றைக்கு நான் இது வரைக்கும் நம்ம யோசிக்கல, ஆண்டவர் ஏன் அதை ஒப்பு கொடுத்தார். நான் நினைச்சேன், நான் ஐயாக்கு சொல்லும்போது அந்த பதில பிதாவுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்றேன். என்னது, ஆண்டவரை குற்றப்படுத்தும் பொழுது எல்லாரும் குற்றப்படுத்தும் போது ஏன் ஆண்டவர் அந்த குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை? ஒரு ஆழமான சத்தியம் ஐயா சொன்னாங்க. குற்றத்தை ஏன் ஒப்பு கொடுத்தல, மரணத்தை அவ ஒப்பு கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும், என்ன பண்ணணும், பிலாத்து அவர் விடுதலை பண்ண நினைக்கிறார். அவர் வாயிலிருந்து என்ன பண்ணணும், எல்லாரும் கன்ஃபர்ஸ் பண்ணணும். எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க அந்த சபையில, ஐயோ நான் அதுக்கு குற்றமற்றவன் அவர் சொல்லிட்டாருன்னா, ஏங்க ஐயோ பாவங்க அவரை பார்த்தாங்க, எங்க அவரை பார்த்தா இந்த மாதிரி பண்ணுவார் தெரியுது, அவரை பார்த்தா யூத ராஜான்னு சுத்தி இருப்பார், அவரை பார்த்தா என்ன பண்ணாரு, ஐயா ராஜாக்களுக்கு எதிராக செய்யறவரா இருப்பாரா அப்படின்ற காரியம் வந்திருக்கு. ஆனா அந்த பிலாத்து ஒரு குற்றம் கொடுத்த ஒரு முகாந்திரம் கூட இல்லைன்னாலும் ஆண்டுடைய வார்த்தை, ஒருவேளை நான் குற்றம் மட்டும் ஆண்டு சொல்லியிருந்தாருன்னா விடுதலை ஆக்கிட்டு இருப்பான். பரபாஸ் இன்னைக்கு என்ன பண்ணிடுவான், ஜெயிலில் போட்டுருவான். ஆனால் அந்த கடைசி கட்டத்திலையும் பரபாசை விடுதலையாக்க வேண்டும். பரபாஸ் என்ற ஒரு கொலைகாரன், குற்றம் சாட்ட ஒரு பாவியை மன்னிக்க வேண்டும், மிகப்பெரிய ஒரு மீட்பை கடைசி கட்டத்தில் ஆண்டு கொடுத்த அன்பு தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு மீட்புடைய திட்டம் முடிந்தது. ஆண்டு வந்ததுக்கு, அந்த உலகத்தில் வந்ததுக்கான திட்டம் பிதா அவருக்கு எதுக்கு அனுப்பினாரோ, எதுக்கு அனுப்பினார். அப்ப அந்த விழாவில் குட்டப்பட்ட பொழுது ரத்தம் ஃபுல்லா வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணீர், அதுதான் சொல்றார் சகரியால சொல்ற பாருங்க, அந்த நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க, நம்முடைய பாவத்தையும் நம்முடைய அக்கிரமங்களையும் அழுக்கையும் நீக்குவதற்காக தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும், யாரு, நமக்காக. தாவீது குடும்பத்தாரா யாரு, நாம. தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்குன்னா அந்த ஊற்று தான் கல்வாரி சிலுவையிலே ரத்தமாய் கடந்து அந்த வெளியில தண்ணியா வெளியில வந்து கொட்டியது இல்லையா, அந்த கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ஆண்டவர் நமக்காய் விட்டுருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகள், அப்போ ஆண்டவர் இந்த உலகத்துல வந்தார். அவர் என்ன முடித்தாரு, மீட்பினுடைய திட்டம். பிதா அவருக்கு என்ன சொன்னாரோ அதை செஞ்சு முடிச்சாரு. அதுதான் சாத்தான் அநேக நேரங்கள் என்ன பண்ணுவான், அவரை தொந்தரவு பண்ணினே இருக்க. தொந்தரவு பண்ணும்போது சாத்தான நாம கூட என்ன பண்ணணும், என் ஆண்டவர் எனக்காய் மரித்து அவர் உயிரோடு இருக்கிறார். நமக்கு ஒரு சின்ன பலவீனம், நமக்கு உள்ள ஒரு சின்ன காரியம் வரும்போது நம்ம ஒப்புருவோம், கன்ஃபர்ஸ் எப்படி, ஆண்டவரே எனக்காய் மீட்படு, என்னை மீட்பதற்காக நீங்க உலகத்தில் வந்து நான் எனக்கு யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நான் ஒருவேளை நான் பாவம் செய்து ஆண்டுடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே என் பாவ நிவாரண பலி நீர், ஆண்டவரேப்பா என் பாவத்தை மன்னி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புருவாகும் போது என் ஆண்டவர் மனம் இறங்கி நம்ம அனைவரும் இன்னைக்கு பேசுற என்னோட எல்லாம் சேர்த்தா என்னையும் ஆண்டவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது காரியம், இயேசுடைய ஊழியம் முடிந்தது. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, நான் தான் யோசித்தேன், 3 ஆண்டு காலகட்டத்தில் எத்தனை இடங்களுக்கு அவர் பிரயாணம் பண்ணியிருப்பார், எத்தனை பகுதிகளுக்கு அவர் சென்றிருப்பார். ஆனால் சில காரியங்கள் மட்டும்தான் நமக்கு வந்திருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17:4 வாசிங்க. யோவான் 17:4, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை என்ன பண்ணிட்டாருமா, செய்து முடிச்சுட்டார் ஆண்டவர். அப்போ அவர் ஒரு ஒர்க் கொடுத்து அனுப்பும் போது இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணிருக்காரு, அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கிறார், அவர் அறிவுறுத்தார். அவர் சொன்ன அத்தனை கிரியைகளையும், ஆண்டவர் சொன்ன எல்லா விஷயங்களையும் அவர் நேர்த்தியாய் அவர் மீது ஒரே ஒரு குற்றம் சுமத்துவதற்கு கூட அங்கே எந்த இடமே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ இயேசு கிறிஸ்து இந்த 3.5 ஆண்டு காலத்தில் அவர் தனக்கு என்னெல்லாம் கட்டளை, பிதா தனக்கு கட்டளை அத்தனை ஊழியத்தையுமே அவர் செய்து முடித்தார். நான் நிறைய எழுதிட்டு வந்த நேரம் பாருங்க. அப்போ எதெல்லாம், பாவிகளை மீட்க இயேசு இந்த உலகத்தில், பாவிகளை மீட்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அடுத்து இழந்து போனதை தேட இயேசு உலகத்தில் வந்தார். கெட்டு போனதை ரட்சிக்க ஆண்டவர் உலகத்தில் வந்தார். ஊழியம் செய்வதற்காக நம்முடைய ஜீவனை கொடுக்க உலகத்தில் வந்தார். பிசாசுடைய கிரியைகளை அழிக்க உலகத்துக்கு வந்தார். பூமியில அக்கினியை போட உலகத்துக்கு வந்தார். யுத்தத்திற்கு யூதருக்கு ராஜாவாக உலகத்தில் வந்தார். நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்த ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார்.
பாவிகளை மனம் திரும்ப அடைக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பிரிவினையை உண்டாக்க ஆண்டவர் என்ன பண்ணாரு? மனிதர்களுக்குள்ள பிரிவினையை உண்டாக்கி ஆண்டவர் ஒற்றுமை ஏற்படுத்த உலகத்தில் வந்தார். இளைப்பாறுதலை தருவதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். மனிதனை அழிவிலிருந்து பாதுகாக்க உலகத்திற்கு வந்தார். மனிதனை ரட்சிக்க உலகத்திற்கு வந்தார். பாடுகளை சகிக்க இந்த உலகத்திற்கு வந்தார். ஆண்டவர் பிரசங்கிக்க, குணமாக்க, நியாய தீர்ப்பை எல்லாருக்கும் கொடுக்க, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற, பரிபூர்ண ஜீவனை கொடுக்க, எல்லாவற்றுக்காக உலகத்திற்கு ஒளியாக நம்ம எல்லாருக்கும் முன்மாதிரியாக ஆண்டவர் இந்த உலகத்தில் இந்த 3.5 ஆண்டு கால ஊழியத்தை செஞ்சு முடிச்சுட்டு அன்பு தேவ பிள்ளைகளே. ஆனால் நமக்கு இன்னைக்கு முடிந்தது, அவர் செய்து முடித்த இந்த பணிகள் ஊழியங்களை இன்னைக்கு நல்ல அருமையான சகோதரி சொன்னாங்க. சொல்லும் பொழுது நம்ம இன்னும் ஆண்டவர் நாம் பெற்ற இந்த ரட்சிப்பை நம்ம கொடுத்த இந்த நாம இந்த ரட்சிப்பை எல்லாருக்கும் நாம கொடுக்கலாம். அந்த முடிந்தது ஆண்டவர் முடித்த காரியம். இது முடிப்பு அல்ல. இது என்னது? இது முடிவு அல்ல, இது ஒரு தொடக்கம். ஆண்டவர் அங்க சிலுவையில் அவர் முடித்தது என்ற வார்த்தை அது முடிவு அல்ல, நம்முடைய நல்ல வாழ்க்கைக்கு, பாவமில்லாத நம்முடைய வாழ்க்கைக்கு தொடக்கமாக ஆண்டவர் ஒரு நியாய பிரமாணத்தை எழுதி வச்சிருப்பார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாவது முழு கிரயமும் செலுத்தப்பட்டார். அது என்ன முழு கிரயம்? எடுத்து பாருங்க, வாசிக்க. அதாவது மனிதன் நம்ம செய்கிற பாவத்திற்கு தண்டனை மரணம் இல்லைங்களா? அது எல்லாருக்குமே. அப்போ நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் ஏன் உலகத்தில் முழு கிரயத்தை அவர் ஏன் செலுத்தணும்? ஒருவேளை அவர் தேவகுமாரன் என்ன பண்ணலாம், பிதாவனத்தில் கேட்கும் கூட என்ன பண்ணலாம், உள்ள இருக்கும்போது மறைஞ்சிருக்கலாம். ஒருவேளை கண்ணு உடனே அந்த உயிர் போகிற தருவாயோட மேலப்பட்டு தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஆண்டவர் மனிதனாய், பூரண மனிதனாய் மரிக்கப்பட வேண்டும், பூரண மனித உணர்வுகளாய் ஒரு உலகத்தில் பிறக்க வேண்டும் என்பது சித்தமா இருந்தது நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக. அப்போ இது எல்லாத்திற்காகவும் ஆண்டவர் முழு கிரயம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், எந்த கடவுளாவது இன்னைக்கு அப்படியே அகோரமா இருக்கிற கடவுளாகட்டும், எந்த அந்நிய விக்கிரங்களை யாராவது எந்த புராணத்திலாவது மனிதர்களுக்காக உயிர் கொடுத்தன எங்கேயா இருக்கா? எனக்கு தெரியல. நீங்க இருக்குங்களா? மனிதனுடைய பாவங்களுக்காக இந்த சாமி உயிர் கொடுத்தது, மனிதனுடைய பாவத்திற்காக அவர் என்ன பண்ணாரு, இந்த சாமி மரித்தது. அப்படி இல்லை. சாமி எல்லாம் ரொம்ப அந்த புராணங்கள் இதிகாசங்கள் என்னன்னா பெரிய சண்டை நடக்கும். ஆமா, இவங்க வந்தவொடனே உடனே என்ன பண்ணுவாங்க, அது தலையை கொண்டு அடுத்தவன் தலையை போட்டு போயிடும். யார் பிரச்சனை பண்ணா அவன் தலையை வெட்டிட்டு அது பாட்டு கடந்து போயிடும். அன்பு தேவையில்லை. ஆனா ஆண்டவர் நினைச்சிருந்தா அதை பண்ணிருக்கலாம். ஆண்டவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? நான் தான் இயேசு கிறிஸ்து. நான் கூட யோசிச்சிருப்பேன் சின்ன வயசுல, ஆண்டவர் இவ்வளவு தூரம் இருக்குதே, நான் தான் ஆண்டவர் சொன்னா எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்களே அன்பு தேவ பிள்ளைகளே. ஆனால் ஆதாமில் தோன்றிய பாவம், இந்த தொடர்ந்து வந்த இந்த பாவத்திற்கு பாவ நிவாரணம் நிச்சயமாக தேவை. இந்த நியாயபரமான காலத்தில் அடுத்த பாயிண்ட்ல சொல்றோம். அதாவது இந்த பாவம் தவிர்க்கப்பட வேண்டும், இந்த பாவம் நிவர்த்தியாக வேண்டும் என்றால் அவர் பூரண மனிதனாய் என்ன பண்ணுவோம், மரிக்கப்பட வேண்டும். அதுக்கு ஒப்பு கொடுத்தார் அன்பு தேவ பிள்ளைகள். அப்போ முழு கிரயம், முழு அறக்கரையன். கிரையன் என்னங்க, விலை கொடுத்து வாங்குறது தான் கிரையன் பேர். ஒரு பொருளை வாங்குறேன்னா நான் முழு கிரையனா, என்னங்க இடத்த வாங்கிறேன், 2 கிரவுண்ட் இடத்த வாங்கிட்டேன், எங்க கிரயமா கொடுத்துட்டு வாங்க, முழு கிரயத்தையும் கொடுத்துட்டேன். பாதி கொடுத்து அக்ரிமெண்ட் போடல, பாதி கொடுத்துட்டு பவர் வாங்கல, முழு கிரயத்தையும் கொடுத்துட்டேன். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கா எனக்கு ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து முழு சொல்லிட்ட, டேய் பிசாசு, என் பிள்ளைகளுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய எல்லாத்தையும் ஒப்புவித்து ஆண்டவர் சரீரம் உடல்ல வலி எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒப்புவித்து ரத்தத்தை கொடுத்து நம்ம எல்லாரும் பாவமற்ற குற்ற நிவாரண பலி அவர் மரித்து நம்முடைய பாவத்தை அவர் போய்க்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ நாம இன்னைக்கு கூட நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் நமக்காய் மரித்து நம்முடைய பாவங்களுக்காய் அவர் அடிக்கப்பட்டு ஆண்டவர் அநேக நேரங்கள் நம்ம மறந்துவிட இருக்கணும். பிசாசு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது நமக்காய் ஆண்டவர் இருக்கிறார் நம்ம நினைக்கவே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ முழு கிரயம் செலுத்தப்பட்டு, முதல்ல என்ன சொன்னேன், ஆண்டவர் மீட்பினுடைய திட்டம் முதல்ல முடிஞ்சது. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து 21 விதமான ஊழியங்களை 33 ஆண்டு காலத்தில் அவர் ஆண்டவர் பிதா சொல்லி அத்தனை ஊழியங்களையும் செய்து முடித்தார். மூன்றாவது, முழு கிரயமும் நமக்காய் செலுத்தி முடித்தார். நாலாவது, நியாயப்பிரமாண காலம். நியாயப்பிரமாண காலம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ என்ன காலம்? போ கிருபையின் காலத்தில் நாம இருக்கிறோம். அப்ப நியாயப்பிரமாண காலம் அப்படின்னா யாத்திராகம் 20 தொடங்கி அப்போஸ்தலர் வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வரைக்கும், ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணல, நியாயப்பிரமாண காலத்தை நம்ம பின்பற்றல. சொன்னலையே, நியாயப்பிரமாண காலத்தில் ஒரு முறைமை இருக்கிறது. ஆண்டவரை ஆராதிக்க பைபிள் கிடையாது, வேத வசனங்கள் இல்லாது, உடன்படிக்கை பெட்டி இருக்கும், ஆண்டவர் அப்ப கட்டளைகள் இருக்கும், ஆசாரி இருப்பான், ஊழியக்காரர் இருப்பான், எல்லாருமே அவர்கள் இருக்கிற அவர்கள் சொன்ன விஷயங்களை அவர்கள் என்ன சொல்றாலும் அதுதான் வேத வாக்கியம். அன்பு தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் எப்போ இந்த உலகத்திற்கு வந்தாரோ இந்த நியாயப்பிரமாண காலத்தை ஆண்டவர் முடிச்சுட்டாரு. என் ஆண்டவர் எப்போ உபதேசித்தாரோ, என் ஆண்டவர் எப்படி பாவிகளை ரட்சி இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த வசனங்களா, அப்போஸ்தலர் 2:47 நீங்க வீட்டில் வாசித்து பாரு. அப்போஸ்தலர் 37 47 வரை பார்த்தீங்கன்னா இந்த கிருபையின் காலத்தை பற்றி புதிய ஏற்பாட்டு சபை இன்னைக்கு நம்ம எல்லாரும் நீங்க எதில் இருக்கிறோம், கிருபையின் காலத்தில். ஏன்னா ஆண்டவர் ஒரு வேளை இங்கே வரல அப்படின்னா, ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வரவில்லை என்றால் நாம் இன்னும் நியாயப்பிரமாண காலத்திலே இருந்திருப்போம். நமக்குண்டான பாவம் என்ன பண்ண அப்பவே அவ்வளோ. இப்போ எப்படி யோசித்து பாருங்க,
ஆண்டவர் வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ ஒரு பாவம் மன்னிக்கப்பட்ட இந்த நாளில் கூட இன்னும் பல நாடுகளுக்கு இடையான பொறாமை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறிச்சிருப்பு, தேவையில்லாத பிரச்சனைங்க இன்னைக்கு நிறைய நமக்குள்ள வந்துட்டே இருக்கு அன்பு தேவ பிள்ளைகளே. ஆனால் ஆண்டவர் நியாயப்பிரமாண காலத்தை ஆண்டவர் முடிச்சிட்டார். இனி நியாயப்பிரமாண காலம் இல்லை, இது இயேசுநாதர் காலம். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டின் காலமா, கிருபையின் காலத்தில் நம்ம எல்லாரும் வாழ்வதற்கு பெரிய ஒரு வாய்ப்பினை ஆண்டவர் கொடுத்து. எடுத்து வாசிங்க ரோமர் 10:4. நான் முடிச்சிடறேன். ரோமர் 10:4. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியா கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவாக ஆண்டவர் வந்ததுனால இந்த நியாயப்பிரமாணம் ரெண்டா பிரிஞ்சதுங்க. நியாயப்பிரமாணம் அவரோடு முடிஞ்சு போச்சு. இப்ப கிருபையின் காலத்தை ஏற்படுத்தி ஆண்டவர் நீங்களும் நானும் ஆண்டவர் விடுதலையோடு ஆராதிக்கும்படியான ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்துகிறார். அதாவது பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முன்னுதாரணமே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே. அப்போ அடுத்து வீட்டில் கூட வாசி ரோமர் 6:14, எபிரேயர் 10:10 இந்த நியாயப்பிரமாண காலம் ஆண்டவர் வந்ததுக்கு அப்புறம். அப்போ அந்த நியாயப்பிரமாண 10 கட்டளை இருக்கும். அந்த கட்டளை பின்பற்றியே நாம இருந்தோம். அப்ப ஆண்டவர் பார்த்தார், ஒரு நீதிமானும் காணவில்லை. இதோ பார்த்தார், தேவன் பார்க்க ஒரு நீதிமானும் இல்லவே இல்லை. யாரும் நம்ம சொல்ற ஏதாவது ஒரு தப்பு, அது தாவீதாகட்டும் மோசே, எல்லாருமே மனிதர்களாய் சில பாவங்களை செய்கிறவர்களாய் காணப்பட்டதுனால இனி இந்த நியாயப்பிரமாண காலத்துக்கு இன்னைக்கு எண்டு கார்டு போடுற முடிஞ்சு போச்சு. இனி என் மகன் என் குமாரன் நான் அனுப்புகிறேன், அப்படி ரத்தத்தினால் இந்த உலகம் மீட்கப்பட்ட இந்த ரத்தத்தினால எல்லாரும் கிருபையின் காலத்திற்குள்ளாய் இன்னைக்கு நேரடியாக பிதாவோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு ஆண்டவர் வருகை வரும்போது இன்னைக்கு யாரும் எந்த ஒரு வழியும் இல்லை, எந்த ஒரு வழி மூலமா நம்ம போக வேண்டியதே இல்லை. இவர் ரெக்கமெண்டேஷன் நமக்கு தேவையில்லை. ஊழியக்காரர் யாரு? நமக்கு பிதாவிடத்துக்கு போறதுக்கான வழியை ஆயத்தம் பண்ணுற ஒரு தேவ மனுஷன். அப்போ அந்த வார்த்தை நியாயப்பிரமாண காலத்தில் இந்த எல்லா போதனைகள் சத்தியங்கள் ஒருவரும் பின்பற்றக்கூடாதனால கிருபையின் காலத்தில் ஊழியக்காரன் எத்தனை பேர் அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்து எல்லாரும் எழுப்பியிருக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டுடைய வசனங்கள் வார்த்தைகள் அநேக இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட அன்பு தேவ. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து அது முடித்த ஒரு வேலையில் வந்து கடைசியா சாத்தானுடைய கிரியைகள் அழிந்து இன்னைக்கு முடிந்தது. அதாவது பிசாசுடைய கொலோசியர் 2:15 வாசிங்க. கடைசி பான் கொலோசியர் 2:15. நானே வாசிக்கிறேன். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வேறு. அதாவது துரைத்தனங்கள்லாம் பல அந்த அந்நிய கடவுளுடைய சர்வாதிகாரம் அப்படிப்பட்டதான ஒரு அந்த துரைத்தனம் சொல்ற துரைத்தனங்களையும் அவர் பிசாசுக்கு சில அதிகாரம் இருக்குது இல்லைங்களா? பிசாசுக்கு சில அதிகாரங்கள் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவன் நசுக்கி போட்டார். அப்ப எப்போலாம் பிசாசுடைய தலையை சிலுவையில் ஆண்டவர் என்ன பண்ணாரு? நசுக்கி போட்டதுனால இப்ப பிசாசு நம்ம மேற்கொள்ள இயலாது. அப்ப எப்போ பிசாசு நம்ம மேற்கொள்ள இயலனா? நம்ம ஆண்டவர் விட்டு நான் வழி விலகும் பொழுது, என் ஆண்டவர் எனக்காய் மரித்தார் நான் மறந்து போகும் பொழுது, என் ஆண்டவர் எனக்காய் சிலுவையில உயிர் சிந்தி என் முழு கிரயமா என் ஆண்டவர் கொடுத்துட்டார் நான் நினைச்சிட்டு நான் விக்கிரகம் வழியா நான் ஓடும் போதும், குறி செல்வர்களாய் நான் பார்த்து நான் கடக்கும் பொழுதும், எனக்கு என்ன எதிர்காலம் நடக்கும் என்று மனிதனை தேடி நாம் ஓடும் பொழுது என்ன நிச்சயமாக சாத்தானுடைய கிரியைகள் நம்மை பின்தொடரும். என் ஆண்டவர் எனக்காய் ரத்தம் சிந்தி என்னை முழு கிரயமாக எடுத்துக்கொண்டார் அப்படின்ற உணர்வு இந்த புதிய நாளில் வர அன்பு தேவ பிள்ளைகளை இன்னைக்கு முடிந்தது போது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் நான் கடைசியாக போடுறேன். என்ன தெரியுங்களா? முடிந்ததா? என் ஆண்டவர் அவர் வந்து முடிஞ்சிச்சு. நான் எனக்குள்ள இப்போ கிருபாகரா நீ உன்னுடைய இந்த 43 வயசுல நீ ஆண்டவர் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டுனா இல்லை, எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்ப ஆண்டவர் அவருக்கு பிதாவிட்ட அத்தனை பணிகளையும் அவர் செய்து முடித்தாரு. அவர் செய்த பணிகளை போல இந்த வயதுல இவ்வளவு காலம் வரைக்கும் ஆண்டவருக்காக நாம செய்தது என்ன? அப்போ இந்த முடிவு வந்து புதிய ஒரு தொடக்கமாக நமக்குள்ள இருக்கணும். அப்போ ஒவ்வொரு வருஷமும் குட் ஃப்ரைடே வருது, ஒவ்வொரு வாரமும் பல வார்த்தைகளும் பேசிட்டே இருக்கிறோம், ஒவ்வொரு கிறிஸ்மஸாக கடந்து போய்ட்டுருது. ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு நம்ம மேலே வந்தனால் நம்மை நாமே நம்ம ஆலோசிப்பவர்களாய் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் நம்ம காணப்பட முடிந்ததா அப்படின்னா இல்லை. என்னுடைய வாழ்க்கையை நான் இன்னும் சரியாக நான் நடத்துகிறேன்னா நிச்சயமாக இல்லை. ஆண்டுடைய வார்த்தை வசனத்துக்கு நான் சரியாக போய்ட்டேன்னா நிச்சயமாக இல்லை. ஏதோ ஒரு காலகட்டத்தில் நான் தவறி போயிட்டே இருக்கிற அன்பு தேவை. அப்போது என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம வரும்பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புருவாயப்பா என்னுடைய வாழ்க்கை இன்னும் மேம்படணும். கடந்த ஆண்டை காட்டிலும் என் விசுவாசத்தில் நான் வளர வேண்டும். கடந்த ஆண்டை காட்டிலும் என்னுடைய ஜப ஜீவியத்தில் நான் வளர வேண்டும். கடந்த ஆண்டை காட்டிலும் ஊழியத்துக்கு நான் உதவ வேண்டும். கடந்த ஆண்டை காட்டிலும் ஆண்டவருக்கு பிரயோஜனமான வாழ்க்கையை வருகை மட்டும் வாழ எனக்கு ஒப்புக் கொடுப்பேன். அன்பு தேவ பிள்ளைகளே, முடிந்தது அப்படின்னு என் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்த இப்போ சாஸ்திரி ஆண்டவர் என்ன பண்ணாரு? மீட்புடைய திட்டத்தை முடிஞ்சது, இயேசுடைய ஊழியை செஞ்சு முடிச்சாரு, முழு கரையும் செலுத்தி முடித்தார், நியாயப்பிரமாண காலத்தை முடிச்சு வச்சாரு, கடைசியா சாத்தானுடைய கிரிகள் எல்லாவற்றையும் முடித்தார். அன்பு தேவ, நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது நான் கடக்கும் பொழுது ஆண்டவரே நீர் எனக்காய் நீர் மடித்தீர்,
எனக்கு நமக்கு ஒரு சின்ன உலக பிரகாரம் ஒன்று பலவீனம், ஒரு காரியம் வரும்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில், அப்பா பிசாசு என்னை இப்படியா மேற்கொள்றான், நான் என்னுடைய சிந்தை மாறக்கூடாது, நான் அவனுக்கு ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, பயந்து நான் நடுங்கக்கூடாது, சர்வ வலிமைப்படுத்த தேவன் நீர், அவனை தலையில் சிலுவையில் நசுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த விசுவாசம் எனக்குள்ள வரணும். வரல. நமக்கு கடந்த வாரத்தில் நான் சொன்ன பெரிய ஒரு சாட்சி. அப்போ பாருங்க, ஒரு தேவையில்லாத சிந்தனைகள், பிரச்சனை, வேலைத்தளத்தை ப்ராப்ளம் ஏதோ வரும்போதெல்லாம் எப்போல்லாம் ஆண்டவரை நம்ம கிட்டி சார், அன்பு தேவப்பிள்ளைகளே, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் மிகுந்த இறக்கத்தினால சேர்த்து. அப்போ கிருபையின் காலத்தில் ஆண்டுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வந்த நான் முடிந்ததா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு நான் வைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்போ ஆண்டவரே, நான் என்னை எடுத்துக்கொள்ளும் வரைக்கும், இப்படி வருகை வரைக்கும் நான் என்ன வேலைலாம் நான் செஞ்சு முடிச்சேன்றதை நாம் இன்னைக்கு அனலைஸ் பண்ணுவோம். ஆண்டுடைய இன்னும் கர்த்தருக்கு நம்ம கிட்டி சேரும்போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். இந்த புனித வெள்ளி திருநாளில் 6வது வார்த்தையில் கர்த்தர் முடித்த காரியத்தில் 100ல் 1 பகுதியில் 100ல் 0.01% நான் முடித்து பரலோக ராஜ்யத்துக்கு போதை என்னை தகுதிப்படுத்தினேன்னா, இந்த நாளில் நான் உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக எனக்கும் உட்பட இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு ஒரே ஒரு பாடலை மட்டும் ஐயா பாடிக்கல, நேரம் ஆயிட்டுது. ஆளுங்க கடந்து ஒரே எல்லாரும் அப்படியே கொஞ்சம் எழுந்து நின்று. ஆமாம், உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழும் வீணானதே. காலங்கள் கடந்து போனதே என் இசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வும் வீணானதே. பரலோக ராஜனே, பார்வோற்றும் தேவனே, பரலோக ராஜனே, பார்வோற்றும் தேவனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் என் இசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே என் இசையா, தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வோம் வீணானதே. நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே. ஒப்பு கொடுத்தே உம்மிடத்திலே, கண்ணீர் வடித்தே நான் உம்மிடத்திலே, ஒப்பு கொடுத்தே உம்மிடத்திலே, கண்ணீர் வடித்தே நான் உம்மிடத்திலே. நீ சிந்த ரத்தத்தினால் தூய்மையாகினே, நீர் பட்ட காயத்தினால் குணமாகினே, நீ சிந்த ரத்தத்தினால் தூய்மையாகினே, நீர் பட்ட காயத்தினால் குணமாகினே. மன்னிக்கும் தேவனே, நீதி சொல்லும் ராஜனே, மன்னிக்கும் தேவனே, நீதி சொல்லும் ராஜனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவினான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவினான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே என் இசையா, தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழும் வீணானதே. பரலோக ராஜனே, பார்வோற்றும் தேவனே, பரலோக ராஜனே, பார்வோற்றும் தேவனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவினான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவினான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன்.
காலங்கள் கடந்து போனதே. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மோடு கூட 6வது வார்த்தைகள் மூலம் பேசினார். முடிந்தது என்று சொல்லலாம். அப்படியே அப்புறங்க இன்னும் சில நிமிடங்களிலாய் நம்ம இந்த 7வது வார்த்தையோடு முடிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நம் நடுவிருக்கிற சிஸ்டர் ஸ்வேதா அவர்கள் ஜெபிப்பார்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென்.